நாங்கள் ஒரு 40 வருஷம் வாழ்ந்த இடம். சரிங்க சார். வாழ்ந்த இடத்த என்ன பண்ண, அம்மாவுக்கு கொஞ்சம் என் தம்பி இறந்துட்டான், அவங்க போதை இறந்துட்டான். சரிங்க சார். எனக்கு அந்த வீடு வந்து ஒரு 100 அடி ரோடு எடுக்கும் போது ஒரு 3/4 கிலோமீட்டர் மேலே ரோட்லேயே போயிடுச்சு. அது போக மீதி இவ்வளோதான் இடம். அது சரிங்க அந்த இடத்துல நாங்கள் வீடு கடையும் கட்டிட்டு இருந்தோம். என் தம்பி இருந்தால் எங்கள் அம்மா மட்டும் அங்கே இருந்தாங்க. சரிங்க சார். அவன் பல முறை வந்து அவன் ஆஃபீஸ்க்காக இடம் கேட்டுருந்தான். அப்போ அவன் பவர் இருக்கும் போது, கவுன்சிலர் இருக்கும்போது எல்லாரையும் மிரட்டி இருட்டிங்கன்னு வந்து எல்லாரையும் இது பண்ணான். அப்புறம் இதை கொடுக்க முடியாதுன்னு சொன்னாங்க பல வாட்டி. அதுக்கப்புறம் ஆச்சுனாக்கா எங்கள் குடும்பத்தில் நான் முறைப்படியாக கல்யாணம் பண்ணல. கல்யாணம் பண்ணாலே அவள் என்னை விட்டு போய் 25 வருஷம் ஆச்சு. சரிங்க சார். அவளை இட்டு வந்து அந்த பொண்ணு எனக்கு எதுக்கு பொண்ணு அந்த பொண்ணுகிட்ட கையெழுத்து வாங்கி சரி 1.5 லட்சம் கொடுத்து வாங்கிட்டான். அது இன்னைக்கு அட்வான்ஸ் கொடுத்தா 20 லட்சம் கொடுப்பானுங்க. 1.5 லட்சம் கொடுத்து ஒரு 10 ரூபா பேப்பர்ல எழுதி வச்சிடும். அது எவ்வளவு சொத்து சார் இப்போதைக்கு, என்ன வேல்யூ அது? வேல்யூ இருக்கும் சார். இன்னைக்கு போட கணக்கு போட்டு பண்ணலாம், வருவா 500 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு. இப்போ இதை குறித்து நீங்க எங்கெங்கெல்லாம் புகார் கொடுத்துருக்கீங்க? யாருமே நடவடிக்கை எடுக்கலையா? எங்கெங்க கமிஷனர்கிட்ட கொடுத்த முதல்ல கமிஷனர்கிட்ட கொடுத்த உடனே அவர் என்ன பண்ணாருனாக்கா வேலை செய்ய உடனே ரிட்டர்ன் கொடுத்தாரு. கொடுத்த உடனே 5,000 வாங்கிக்கணும் அன்னைக்கு சொன்னாரு. இல்லைங்க எனக்கு இடம் தாங்க, நாங்கள் எல்லாருமே வந்து காய்கறி வியாபாரம் தான் பண்ணுறோம், எங்களுக்கு வேற குழப்பம் இல்லை அப்படின்னு சொல்லும் போது அவர் என்ன பண்ணிட்டாரு, முடியாது அவன் ஒன்றுமே பேசல. அவன் அதுக்கப்புறம் அவன் எதுவுமே காசு கொடுக்குறது, அவன் யாருக்கும் காசு கொடுத்து இடம் வாங்க மாட்டான். மறுபடியும் வந்து மிரட்டி இப்படிதான் வராதிகமா பண்ணவளை தவிர யாருக்கும் காசு கொடுத்து வாங்க மாட்டான். அவன் அன்னைக்கு கொடுக்குறேன்னு சொல்லி நான் கூட சரி போட அதோட இது பண்ணிருப்பேன். அப்புறம் இன்சூரன்ஸ் சொன்னாரு, இல்லைங்க நான் எனக்கு இடம் தான் வேணும்னு சொல்லும்போது சரி நீ கோர்ட்ல பாத்துக்கோ அப்படின்ட்டாரு இன்சூரன்ஸ். இன்னைக்கு தேதி வரைக்கும் நான் மாநகராட்சி வரைக்கும் கட்டி வச்சிருக்கேன் என் பேர்ல. இப்பதான் போன வாரம் கட்டினேன். இப்ப யாருடைய கண்ட்ரோல்ல இருக்கு சார் இடம்? கண்ட்ரோல் வந்து அவன் மூர்த்தி தான். ஒரு பக்கம் சூர்யா என்ற அறக்கட்டளை ஜெயலலிதா கட்டோடு வச்சுன்னு, இன்னொரு பக்கம் மீன் கடை, பெரிய மீன் கடை வச்சுன்னு. மொத்தம் எவ்வளவு இடம் சார் உங்களுக்கு? இருக்கா ஒரு அந்தாண்ட பக்கம் வழி வேற நம்ம அந்த ஊருக்கு வச்சுட்டாங்க. அந்த வழி போக இது 400 ஸ்கொயர் ஃபீட் 2 கடையும். 400 ஸ்கொயர் ஃபீட். இப்போ அதுக்கான டாக்குமெண்ட் வரிலாம் உங்ககிட்ட இருக்குங்களா? என்கிட்ட போன வாரம் கூட இந்த இது வரைக்கும் மாநகராட்சி வரி நான் கட்டிட்டு வரேன். சரி சரி சரி. இதுக்கு முன்னே எத்தனை பேர் எவ்வளவு பேருக்கு அந்த கடை வாடகை விட்டேன், வீடு யாரும் இருந்தது, அத்தனை டாக் போட்ட அத்தனை பேப்பர் என்கிட்ட தான். எங்க அப்பா வந்து 90ல் வாங்கினார் ஒருத்தர்கிட்ட, அந்த ஏரியா பாலகிருஷ்ணன் நாய்கிட்ட. சரி சரி சரி. நாங்களும் ஊருக்காரங்க தான். அப்படிங்கும் போது இருந்தது வாங்கிதான். அதுக்கப்புறம் என் தம்பி என்னோட கண்ட்ரோல நான் தான் வரி என்னோட பேர்ல கட்டிட்டாங்க. நான் போனது 2வது நான் காங்கிரஸ்ல இருக்கிறேன். என்னோட எம்எல்ஏ கிட்ட ஆசான் மௌலானா கொடுத்தேன். சரி. இதை கொடுத்து இது மாதிரிங்க நான் ஏற்கனவே கட்சி ஆஃபீஸ் வீடுலாம் இருந்தால் இது மாதிரி பண்ணிட்டேன் அதிமுக இருக்கும்போது இவனுக்கு இவன் வந்து அவனுக்கு ஒரு 10 ஓட்டு வாங்கி கொடுத்துருவான் வந்து ஆசான் மௌலானா காங்கிரஸ்காரனுங்க. எங்க எம்எல்ஏ அந்த எம்எல்ஏ இவனுக்கு 2 பேரும் என்கிட்ட மனு வாங்கின்னு எங்க அம்மாவோட நினைவு நாள், அப்போ நினைவு நாளுக்கு வந்து போட்டா திறக்க ஆசான் மௌலானா வர சொன்னேன். சரி. வந்து படத்தை திறந்துட்டு அவன் வந்து இவனுக்கு 2 பேரும் மாமா மச்சா மாதிரி பேசுறானுங்க. என்னப்பா இது மாதிரி பாவம் என்ன யாருக்கிட்ட இவன் பேர்ல எல்லாம் கட்சிக்காரு ஒரு வார்த்தை